இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி எப்படி நம்மளுடைய ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி வேறு லெவலில் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கேப்கட் VPN டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைல் வந்து டவுன் பண்ணணும். அதோட டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாத்தையுமே டவுன் பண்ணிக்க முடியும். அப்படி டவுன் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து shortstamil.com அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டில் வந்து கேப்கட் VPN அதுக்கு டெம்ப்ளேட் இந்த 3 லிங்க்குமே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் ஆப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப்கட் ஆப்பை வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து டவுன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கேப்கட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. அதனால் அந்த லிங்க் யூஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால் வந்து டவுன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஏதான ஒரு VPN வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏதான ஒரு சர்வரில் வந்து முக்கியமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு VPN டவுன் பண்ண தெரியலன்னா அந்த லிங்க்குமே இந்த வெப்சைட்லேயே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த VPN கனெக்ட் பண்ணிட்டு முன்னாடி யூஸ் டு டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ரெட் கலரில் உங்களுக்கு ஒன்று வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக கேப்கட் ஆப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து சாம்பிளுக்காக இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ரெடி ஆகிடும். அந்த வீடியோ வந்து உங்களால் இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்த முன்னாடி அது வந்து பிடிச்சிருந்தால் மேலே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணிட்டு பின்னாடி இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து இருக்காது. இருந்தாலும் நம்ம செப்பரேட்டாக தான் அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஆடியோனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு எதனா ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ரீல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எதான சாங்கோட பேர் வந்து காட்டும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து யூஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பின்னாடி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே அந்த சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அதுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து ரெடி பண்ணுறது. நீங்களும் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு வேறு லெவலில் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கீழே வந்து ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ வந்து இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க.